ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த சிட்டியில் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் பொங்கல் வச்சோம். விறகடுப்பில் தான் எப்போயுமே வைப்போம். ஏன்டா பொங்கல் வந்து வெளியில் வாசல் முன்னாடியெல்லாம் அடுப்பு போட்டுலாம் இங்கே வந்து வைக்க மாட்டோம். இங்கே எங்கள் ஊர் மஞ்சரட்டு வச்சா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வைக்கிறதான். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அந்த மாதிரி இங்கே வந்து வச்சதில்லை. ஏன்டா எங்கள் அம்மாச்சி வீட்டில் தான் இருந்துட்டு எங்கள் அம்மாச்சி வீட்டில் தானே எனக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. நான் சின்ன பிள்ளைலேருந்தே அப்படி வச்சு பார்த்ததில்ல. அதுக்கு முன்னாடி மஞ்சரட்டு வச்சாங்களாம். இன்னும் மஞ்சரட்டு நடக்கலை, பொங்கலும் வெளியில் வைக்கலைன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இருமா வீட்டுக்குள்ளே மட்டும் பொங்கல் வச்சுட்டு சும்மா நார்மலாக பொங்கல் வச்சு சாமி கும்பிடாமல் சாப்பிட்ருவோம். அதே ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே நடக்குது வருஷம். எங்கள் கயிறு வேறு கத்திக்கிட்டு இருக்கா. நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவள் வந்து கத்திக்கிட்டு இருக்கா. பொங்கல் வந்து பச்சரிசி பாசி பருப்புலாம் போட்டு தான் பொங்கல் வச்சேன். இப்போ பாருங்கள், பொங்கத்துக்கு வந்து ரெடியாக இருக்குது. பொங்கிருச்சு. பொங்குனோன்னா கயிறு மடியில் வச்சுட்டே சமைச்சிக்கிட்டு இருந்தேன்னா ஃபுல்லாக தூசி அடிச்சிருச்சு. அதுக்கு அவள் ஒரு கத்திட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்கலை. அவள் அழுகவும் கொடுத்துட்டு குளிப்பாட்டினாங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் குளிப்பாட்டினதுக்கப்புறமும் அழுதுகிட்டு இருந்தா. ஏன்டா கண்ணில் ஃபுல்லாக தூசி அடிச்சிருச்சு போல இருக்குது. நான் தான் கொஞ்சம் அசால்ட்டாக வந்து கயிறுவை பொங்க போகிற நேரத்தில் சாமி கும்பிடுமான்னு சொல்லிட்டு மடியில் வச்சுக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்தா கீழே பொங்குனோன்னா ஃபுல்லாக தூசி ஆயிடுச்சு. பொங்கல் முன்னாடி நல்லாதே ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நல்லா திக்காக நல்லா இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு. அதில் எங்கள் அம்மாச்சி என்ன பண்ணாங்க, ஏண்டி பால் வாங்கின பாலை ஃபுல்லாக என்ன வேஸ்ட் பண்ண போறியான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சோண்டு பாலை ஊற்ற சொன்னாங்க. நானும் பாலை ஊற்றுனேன்னா அது பார்த்தா தண்ணி ஆயிடுச்சு பொங்கல். அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். இப்போ நாங்கள் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஹைரா தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோமா. அவளுக்கு ஒரே ஜாலி ஆகிட்டா ஹைரு. இன்றைக்கி என் தங்கச்சி வந்து நேற்றே சென்னையிலேருந்து வந்துட்டாலும் இன்றைக்கி வந்து என் தங்கச்சியை பார்க்குறதுக்கு இருக்காள். ஹாய் சொல்லு ஹைருமா சொன்னோன்னு திரும்பி பார்க்குறா. என் பார்க்க தலைக்குள் பாட்டிவிடுவோம். தலை எப்படி இருக்குங்க. இன்னும் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு வந்து போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. பொறுமை மாமா ஹைரு வர்றியா? இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த கம்மாய்க்கு தான் அங்கேருந்து இங்கே வந்து கம்மா வேலைக்கு வருவோம். நல்லா இருக்கும். இங்கெல்லாம் வந்து உட்காந்துருப்போம். வைக்கிறா அது சுடுகாடாமாம்மா. இந்த வண்டி ஓட்டியிருக்காங்கல்ல. இல்லை காரில் மாறுதுன்றாங்கல்ல. ஏய் இங்கே வரியா? இங்கே பாரு எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொன்னோம்ல. ஆமாம் வா ஓடி வந்துரு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாப்பாங்கம்மா அதில் அவங்க வேகமாக வராங்க. இங்கே பாருங்க எவ்வளவுக்கு ஃபுல்லாகிடுச்சு தண்ணி. எவ்வளவு தண்ணி கிடக்கு. இதெல்லாம் ஆழமான கம்மாயா இருக்குன்னு நினைக்கிறேன். மாடு மஞ்சரட்டு போய் வருத்தாங்க. கட்டுக்கட்டாக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஹைரு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்கிறா. ஹைரு ஹாய் சொல்லு, அப்புறம் திறக்கலாம் கதவை. ஹாய் சொல்லிடு. முறைக்காம ஹாய் சொல்லு. இப்போ எதுக்கு இப்படி முறைக்கிற? ஏன் இன்னைக்கு தலை சீவல நீனு? நான் மிரட்டுறதுக்கு அவளை பிடிச்சி மிரட்டுறேன். ஹாய் சொல்கிறா ஹைரா. அம்மா கதவு திறக்கிறாள் இந்த பாப்பா. ஹாய் சொல்லு. இது வந்து ஹைருவுக்கு எடுத்த பொங்கல் ட்ரெஸ் பீஸ்க்கு எடுத்தது. நல்லா இருக்கா? என் தங்கச்சி எடுத்து வந்தது. சரி ஐராவும் என்னையும் வச்சு வீடு எடுத்துக்கலாம். கட் பண்ணு. உட்காந்து யோசிப்பாங்கலாம். ஆயிடுமா முடிய கலைக்காத ஹைரு. தலை சீ குடிச்சு வந்து சரி இங்கே பாரு இல்லை அவளுக்கு வேர்க்கும் போல இருக்குல்ல. ஏன் அவளை படாப்படுத்துற? அம்மாட்ட வரியா? ஐயராமா வாமா. ஐயராமா வாப்பா
அப்பாவை தெரியாது. இங்கே எதுக்கு 1 மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்க முடியா, கொஞ்சோண்டு மிக்சரும் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வர முடியாங்க. இது வந்து கீழையூர் வந்து பேக்கரி, கீழையூரில் இருக்க பேக்கரி. சாமி கோயில் அது தும்பிக்கை தூக்கி தெரியவும் பயம் வந்துருச்சோ. ஹைரு என்னமாச்சு? எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் சித்திக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எல்லாரையும் பார்த்துட்டு அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஜாலியாக ஆரம்பிச்சிட்டா. இப்போ பாருங்க, எங்கள் சித்தி கிச்சன் வந்து இப்போ வந்து பின்னாடியெல்லாம் ஸ்டிக்கரு, கீழே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இந்த மாதிரி ஒரு பாட்டு படிப்பா காமிக்கிறப்ப நல்லா இருந்துச்சு. ஆன்லைனில் ஒரு பாட்டு படி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பாட்டு சாமி எப்படி சாமி பேர் உனக்கு? இந்த சாமி பேர் உனக்கு சாமி கும்பிட்டியாமா? ஐயாவுக்கு சாமி இறப்போது இப்போ பாரு சித்தி சித்தி அழுவாரு சாமி வந்து பா அடி அன்னைக்கு ஆட்டாடி சித்தி சித்தி கேர்ள் ஹைரா சாமி எப்படி பாண்ண? என்னப்பா? ஐயே, யானைக்குட்டியை கடிக்க கூடாது, பாவம். கடிச்சியா? கடிக்க போது ஒன்னே கடிக்க போது முட்டு 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 கடிச்சிடாவே முட்டு ஐரால முட்டு. நான் பாய் 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 பவி பாய் பவியா இந்தாங்க. பி பாய் சரி விடு, நாளைக்கு சொல்லிட்டு போல கூட்டங்க புக் பண்ணி ஆடு தெரியுமா? ஃப்ரெண்டுகிட்ட கேளுடா, நாளைக்கு ரொம்ப கூட்டமா இருக்கா, அதெல்லாம் ஃப்ரீயா ஏர்க்கா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எப்போ அதுக்கு தான் நல்லா வேமா, அதுக்கு எந்த வழியா வர முடியாடி. காட்டு வழியிலாம் பிள்ளைய கொண்டு விட்டுலாம் அந்த இடத்துல தான் போகக்கூடாதுமா. நடந்து போய்கிட்டு இருக்கல தெரியாது. எவ்வளவு டீ பாஸ்டா இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு சட்டி நான் வாங்கி வச்சுக்கிறேன் போறேன் வீட்டில். ஏன் அதான் வீட்டில் கிடக்க கடை சட்டி சொன்னா இல்லடா, இப்படி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறேன். இந்த சட்டி நல்லா பழகி இருக்கு என் பவி. அதெல்லாம் இடைக்கு எப்போ விட்டாங்க. என்னப்பா அம்மா இப்போ ஏறி பாய். ஐயா வாய பாருங்க. நல்லா விளையாண்டுருப்பாங்க.